இந்த மாதத்தின் 3வது ஞாயிறாகிய இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த மாத வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏசாயா 58 அதிகாரம் 13, 14 வாசிக்க கேட்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, உன் காலை விலக்கி, உன் வழிகளின்படி நடவாமல், உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து, உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும், மனமகிழ்ச்சியின் நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி, மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி, அதை மகிமையாக எண்ணுவாயானால், அதை மகிமையாய் எண்ணுவாயானால், அப்பொழுது எப்பொழுது மேல இருக்கிற கண்டிஷன்லாம் கரெக்டா இருந்தா, மேல இருக்கிற கண்டிஷன் என்ன? பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. உன் காலை விலக்கணும், உன் வழிகளின்படி நடக்கக்கூடாது, உனக்கு இஷ்டமானதை அன்னைக்கு செய்யக்கூடாது, ஓ சொந்த பேச்ச அன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அந்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி, அதை மகிமையாய் எண்ணுவாயானால், இந்த கண்டிஷன். அப்ப என்ன பண்ணுவாரா கர்த்தர்? அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அப்பொழுது எப்பொழுதுன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். அப்பொழுது எப்பொழுது? எனக்கு இஷ்டமானபடியெல்லாம் நான் நடந்து கொண்டு, நான் விரும்புகிற இடத்துக்கெல்லாம் போய்கொண்டு, என் மனம் போல வாழ்ந்து கொண்டு, என் விருப்பப்படியெல்லாம் வாழ்ந்தால் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க மாட்டார். எப்போ உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார்? எப்போ உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார்? எப்போ உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார்? பரிசுத்த நாள் என்று முதல்ல நினைக்கணும். கர்த்தருடைய நாளை. ஆனால் செய்தி இது அல்ல, கவனிங்க, இதை வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாளை இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி, அதை மகிமையாய் எண்ணுவாயானால், இப்ப சொல்லப்பட போகிற மேன்மை என்ன மேன்மை? அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சங்கீதம் 68:3 நினைக்கிறேன், எடுத்தவங்க படிக்கலாம். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். The spirit of joy. There are 5 dimensions in the spirit of joy. நல்ல விளைக்கணும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இந்த ஒரு வசனத்தில் என்ன அழகா கர்த்தர் எழுதியிருக்கிறாரு. உனக்கு மகிழ்ச்சி, கலிகூறுதல், ஆனந்தம், சந்தோஷம், இதெல்லாம் ஒன்று கிடையாது. இதெல்லாம் தனித்தனி அக்கு வேற ஆணி வேற பிரித்து பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ
இப்போ நேரம் ஏசாயாவுக்கு வந்துருங்க. 58 அந்த 14, பூமியின் உயர்ந்த இடங்களில், ஒரு ஆமென் சொல்லுங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கப்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஊழியக்காரனுடைய வாய் இதை சொல்லிற்று. உங்க பைபிள்ல எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்க. ஊழியக்காரனுடைய வாய் இதை சொல்லிற்று. உங்க பைபிள்ல எப்படி எழுதியிருக்கு? அப்படிதானே? நிறைய பேர் பைபிளே பார்க்கல, கையில் பைபிளே இல்லை. வாசலில் புக் ஸ்டால் போட்டிருக்காங்க, காசு கொடுத்து ஒரு பைபிள் வாங்குங்க, அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம். அப்போ இன்னைக்கு என்ன ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார்? ஆண்டவர் பேசுவாரா? இதுவே முதல்ல சபை ஜனங்களுக்கு ஒரு கேள்விக்குறி. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில் ஆண்ட்ராய்டு செல் இருக்குது. அதில் வேத புரட்டர்களும் பரியாசக்காரர்களும் துன்மார்க்கர்களும் வீட்டில் பொழுதை போக்குகிற ஒரு மோசமான கும்பலும் பெருகி இருக்கிறார்கள். இப்போ இந்த கூட்டத்துக்கு என்னன்னா, யார் என்ன எவ்வளவு சத்தியத்தை பேசினாலும் தேவையில்லாமல் ஒரு வசனத்தை எடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணி அதை கொளறுபடி பண்ணி ஆத்துமாவை சிதைக்கிறது அவங்க வேலை. இந்த வேத புரட்டர்களுக்கும் பரியாசர்களுக்கும் கர்த்தர் செக்கு வைக்கிற நாள் வந்துருச்சு. ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் ஒரு தலைமுறையை யாரால உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னா, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் யார்? கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியம் வைத்திருக்கிறவன் யார்? திருச்சபையை கனப்படுத்துகிறவன். வாட் இஸ் சர்ச்? சபைனா என்ன? ஏன் சபைக்கு வரணுமா? ஆலயத்துக்கு வந்து தான் ஆராதிக்கணுமா? ஆலயத்தில் கூட வேண்டியது அவசியமா? பேண்டமிக் டயத்துலலாம் நாங்கள் என்ன ஆலயத்திலேயே கூடணும்? பேண்டமிக் டயத்துலலாம் நாங்கள் என்ன செய்தோம்? ஒரு நல்ல குடும்பம், நான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் தன்னுடைய வேலை நேரம் போக அவங்க மைண்டில் ஓடுறது எல்லாமே ஆலயம் 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 ஆலயம். எல்லாரும் கொஞ்சம் இம்போசிஷன் மாதிரி சொல்லுங்க. அது சொல்லும் போதே உங்களுக்குள்ள சந்தோஷம் வருதா? சந்தோஷம் வந்தால் தேவ ஆவி, எரிச்சல் வந்தால் பொல்லாத ஆவி. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது என் டிரைவர் ரெடி ஆயிட்டான், கார் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றது நல்ல ஆவி. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்றவுடன் மூக்கால முக்கிறதும் கண்ணீர் வர்றதும் கெட்ட ஆவி. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. திருச்சபை ஏன் ஒன்று சேரணும்? ஏன் எல்லாரும் ஒன்று சேரணும்? ஏன் ஐக்கியப்படணும்? இப்படி கம்பல்சரி ஐக்கியப்படணுமா? அதுக்கு வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கிறதா? தயவு செய்து நல்ல கவனிங்க. உங்கள் மாமனார் வீட்டுக்கு கூட நீங்கள் அடிக்கடி போக முடியாது. உங்களை நேராக பார்த்தா வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவார், அங்கிட்டு போய் வந்து தொலைஞ்சிட்டான், சனியை முடிச்ச வேண்டவர். அதனால தான் நம்ம ஆட்கள் அப்பே எழுதி வச்சாங்க, விருந்தும் மருந்தும். எங்களுக்கு நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து யார் வீட்டுக்கும் போனதில்லை, யார் வீட்லேயும் இருந்ததில்லை. சொந்த பந்தங்கள் எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, எவனுமே நமக்கு சொந்தங்கள் இல்லைடா, எவனுமே நம்மளை அன்பு பாராட்டலை. எங்கள் அப்பா அனாதையாக வளர்ந்தவர். ஸோ அதனால் யார் வீடும் தெரியாது, எனக்கு ஒருத்தரையுமே தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு நல்லா தெரியும், எந்த வீட்டுக்கும் நீங்க இவ்வளவு சுதந்திரமா போக முடியாது. ஆனா என் தகப்பன் வீட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அல்லேலூயா. ஏன்னா அவரே உங்களுக்கு சொன்ன ஒரு அதிகாரப்பூர்வமான வார்த்தை, என் வீடு சகல ஜனங்களுக்கும்
ஜெப வீடு. இங்க வர்றத யாருமே தடுக்க முடியாது. இங்க வர்றத ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அவன் இவ்வளவு தைரியமா அந்த ஒரு இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உள்ள உட்கார்றான், நீங்க என்னன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் ஏன் கேட்கணும்? அவனே தைரியமா வர்றான், எங்க டாடி பார்த்துக்குவார். அல்லேலூயா, ஆமென். இங்க வர்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. வேத புஸ்தகம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு எப்படி இருந்துச்சுங்க? எத்தனாவது சங்கீதம்? 122ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று. கர்த்தருடைய ஆலயத்துக்கு, இந்த ஆலயமே யாருடையதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த ஆலயம் யாருடையது? யாராவது நீங்க ரோட்ல சகாயராஜ் பிரதர் சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு பெரிய பாவ சுமை என் மேல விழுகும். சத்தம் அல்ல. எங்க போறேன்னு கேட்டா என்ன சொல்லணும்? கர்த்தருடைய ஹவுஸ் ஆஃப் காட், என் ஆண்டவருடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நொந்து போன, வாரத்தின் 6 நாட்களும் வெந்து போன, தொழிலிலே உடைந்து போன, சிதைந்து போன, வருமானம் இல்லாமல் போன, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போன, பிரச்சனையின் மேல் பிரச்சனையை கடந்து இந்த 7ஆம் நாள் பரிசுத்த ஓய்வு நாளிலே சபைக்குள்ள வரும்போது ஒரு எதிர்பார்ப்போட வரணும். கர்த்தர் இன்றைக்கு எனக்கு இந்த ஆலயத்தில் ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கன்ஃபஸ். முதல்ல நீங்க வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். நான் தான் பாடும்போது பார்க்கிறேனே, நிறைய பேர் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க வாயை திறந்து பாடுனா இந்த பிரெயின்ல ரத்தம்லாம் கரெக்டா ஓடும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் அருமையா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவமனைக்குள்ள போகும்போதே நிறைய பேருக்கு சுகமாயிருது. டாக்டரை பார்த்த உடனே சில பேருக்கு வயிற்று வலி நின்றுது. அதுவே உண்மையானால் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரும்போதே ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்புகிறவர். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை அப்படி ஃபாஸ்டா படிப்போமா? அப்படியே பாருங்க, 2வது வசனத்தை பாருங்க. எருசலேமே, எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் பர்வதமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. 3வது வசனம் பாருங்க. எருசலேம், எருசலேமே, இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்துல செம்மண்ணுல கட்டப்பட்ட கட்டடம் இன்னைக்கு மகிமையான ஆலயமா நிக்கிறியே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து 4வது வசனத்தை பாருங்க. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். பல ஜாதி மக்களும் இந்த இடத்துல கூடி இருக்கிறோமே, எதற்காக? கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்காக. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் சத்தமா ஒரு ஆமென். 122:5 என்ன சொல்லுது? அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 6வது வசனம். எருசலேமின் சமாதானத்துக்காக, புதுக்கோட்டையின் சமாதானத்துக்காக, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. பக்கத்தில் சொல்லுங்க, எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஒன்று தெரியுமா? ஆலயத்துக்கு வந்துட்டாலே சுகம் உண்டாகும். நான் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கும் போது டாக்டர்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு எங்கள் அப்பா இறந்த நாள், அப்படியாவது அந்த ஆள் விடுவான்னு பார்த்தேன். நான் எப்பயும் எங்கள் வீட்டில் ப்ரேயர் இருக்கும், நான் சீக்கிரம் போகணும் டாக்டர்னு நவம்பர் மாதமே கேட்டேன், 30ஆம் தேதி. அவர் சொன்னார், நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா
இந்த 13 நாள் பட்டினியோட நான் 2 மாதம் பட்டினி போட்டுருவேன் அப்படின்னார். அட பாவி! அப்போ தான் நான் திருப்பி ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இப்படி சொல்கிறானே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் ஒரு டிசம்பர் 2ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். என் இருதயம் இந்த ஆலயத்தை சுற்றி சுற்றி வரும் பாருங்க. டெய்லி என் மனைவிட்ட கேட்பேன், அவங்க நல்லா இருக்காங்களா, இவங்க நல்லா இருக்காங்களா, அந்த பிரதர் எப்படி இருக்காங்க, அந்த சிஸ்டர். தூக்கத்திலே பேசிகிட்டு இருப்பேன். குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு டியூப்பு, இங்கே ஒரு டியூப்பு, வயிற்றில் இங்கே ஒரு டியூப்பு, இங்கே ஒரு டியூப்பு, கத்திட்ரல் கீழே 3-4 பேக்கு தொங்கும். என்னை அந்த கோலத்தில் பார்த்துருந்தா ஐயோ பரிதாபம். படுத்தாத. இந்த கோலத்திலையும் சங்கீதா டாக்டருடைய மகன், இந்த சின்ன பையன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான் தஞ்சாவூருக்கு. வந்து இங்கிட்டு பேக்கு தொங்குது, அங்கிட்டு பேக்கு தொங்குது, இங்கிட்டு மூக்கில் டியூப் இருக்குது, இங்கிட்டு நகர முடியாது, அவன்கிட்ட பேச முடியாது. இந்த உள்ளுக்குள்ளே இருந்து இந்த மூக்கு வழியாக இங்கே வரைக்கும் குத்துது அப்படியே. அவன் அந்த நிலைமையிலையும் உள்ளே வந்து அங்கிள்னு தலையை அப்படி இழுத்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது நான் சாகிற வரைக்கும் மறக்க முடியாது. அந்த டிவினிட்டி, அந்த டிவைன் லவ். என் பிள்ளைங்க கூட யாரும் என் பக்கத்தில் வரல. நான் ரொம்ப வெகு மனத்தாழ்மையோடு சொல்கிறேன். அவன் வந்து என் கன்னத்தில் முத்தம் கொடுத்து என்னை தேத்துனது மறக்கவே முடியாது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆலயத்துக்கு வர்றவங்கெல்லாம் சுகமாக இருக்கணுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆலயத்துக்கு வர்றவங்கெல்லாம் எப்படி இருக்கணும்? இங்கே ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு வெளியில் போகும்போது ஒரு கம்பீரமாக போகணும். சினிமா தேட்டர்லேருந்து வெளியில் வர்றவங்க மூஞ்சியெல்லாம் பாருங்கள், அப்படியே செலந்தி கூடு மாதிரி இருக்கும். ஆனால் ஆலயத்திலேருந்து வெளியில் வர்ற தேவ பிள்ளைகளுடைய நான் ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கேன், எல்லோரும் என்னையே பார்ப்பாங்க. அப்படி ஒரு சட்டையும் போடலையே. ஏன்? உன் முகத்தில் இருக்கிற வெளிச்சம் அநேகருக்கு பிரகாசிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சபை இந்த சங்கீதத்தில் 7வது வசனம் இப்படி சொல்லுது. தொடர்ந்து 122:8 பாருங்க. என் சகோதரர் நிமித்தமும், என் சகோதரர், எல்லாரும் படிங்க, என் சகோதரர் நிமித்தமும், என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். என் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக. ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தா அதுக்கு ஒரு நன்மை, தெபோரால் ஜபத்துக்கு வந்தா அதுக்கு ஒரு நன்மை, மார்னிங் டிவோஷன் வந்தீங்கன்னா அதற்கு ஒரு நன்மை, முழு இரவு ஜபத்துக்கு வந்தீங்கன்னா அதற்கு ஒரு நன்மை, வாலிபர் கூடுகைக்கு வந்தீங்கன்னா அதற்கு ஒரு நன்மை, பெண்கள் கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா அதற்கு ஒரு நன்மை, நடுநிசி ஜபத்துக்கு வந்தீங்கன்னா அதற்கு ஒரு நன்மை, சங்கிலி தொடர் ஜபத்துக்கு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நன்மை, ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் வச்சு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நன்மை. ஆக மொத்தம் என் ஆலயத்தில் நான் காலடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் அவர் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப சபை என்ன பண்ணணும்? கொலேசையர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலேசையர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவின் வசனம். எல்லாரும் நல்லா கவனிக்கணும். நீங்க கையில வச்சிருக்கிறீங்களே பைபிள், அதுல இருக்கிற வார்த்தையெல்லாம் யாருடைய வார்த்தை தெரியுமா? கிறிஸ்துவின் வசனம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, யாருடைய வசனம்? இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, வசனம் இல்லையேல் விசனம். பக்கத்துல சொல்லுங்க, வசனம் இல்லையேல். நான் சொல்றேன், ஒவ்வொரு ஞாயிறும் வசன பண்டிகை. கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும். நல்லா கவனிங்க, வாலிப பிள்ளைங்கெல்லாம் வாயை திறந்து 24 hours ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு விவேகம் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே, எங்கே யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுங்க ஆண்டவரே, கிருபை கொடுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவின் வசனம்
உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. பரிபூரணம்னாவே சாட்டிஸ்ஃபை, சம்பூரணம்னா நிறைவு. அல்லேலூயா. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்க எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு ஏன் வர்றோம்? சபைக்கு வர்றதனுடைய நோக்கம் என்ன? அங்கே ஆராதனை இருக்குது, அங்கே ஜெபம் இருக்குது, அங்கே விடுதலை இருக்குது, அங்கே சுகம் இருக்கிறது. என்னோட கர்த்தர் முகமுகமா பேசுறாரு. என் கேள்விக்கு என்ன பதில்னு உள்ள வந்தேன், நுழையும் போதே பதில் வருது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். அவரிடத்துல பரிபூரணம் இருக்குது, அவரிடத்துல நன்மை இருக்குது. நான் இந்த ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து அவர் வார்த்தையை கேட்டு தியானித்து ஜெபித்து நான் குடும்பமாக இதில் பங்கெடுத்து நான் வீடு திரும்பும் போது கர்த்தர் இந்த 6 நாளைக்கு தேவையான ஆகாரம், 6 நாளைக்கு தேவையான வருமானம், 6 நாளைக்கு தேவையான பொருளாதாரம், 6 நாளைக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன், சத்துவம் எல்லாமே இந்த 3 ஹவர்ஸ்ல அள்ளி தர்றார் ஐயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமான ஒரு இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். எபிரேயர் நல்லா நீங்க இங்க பாருங்க, என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வார்த்தையை கேட்டுட்டு வரும்போதே விடுதலை ஆயிரும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும், தயவு செய்து நீங்க நல்ல கவனிங்க. அன்புனா என்ன, நற்கிரியைனா என்ன? ஏன் முதல்ல அன்பை போட்டு அப்புறம் நற்கிரியைன்னு வருது? எந்த உள்ளங்களில் அன்பு இருக்குதோ அந்த உள்ளங்களுக்குள் தான் நற்கிரியைகள் இருக்கும். அல்லேலூயா. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. என்ன மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சபைக்குள்ள எவ்வளவு நாள் வர்றீங்களே, யாரையாவது கவனிக்கிறீங்களா? ஒருவரை ஒருவர் கவனித்துன்னு இருக்குதே. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒருவரை ஒருவர் கவனித்துன்னு இருக்குதே, நீங்க யாரையாவது கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறோமா? சரி, நீங்க எல்லாரையும் கவனிக்க வேண்டாம். சபையில் ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன் அப்படியே பரிதாபமா நிற்கிறாரு, அவரை போய் விசாரிக்கணுங்கிற எண்ணம் வருதா? இல்லை ஒரு ஏழையான தாய், நேற்றுக்கு ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா கைகாலெலாம் வெட்டி தொப்புன்னு விழுந்துருச்சாங்கன்னு. அப்போ நான் ஓடி போய் அப்புறம் என்ன பண்ணுது, சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு தான் முதல் கேள்வி கேட்டேன். சாப்பிட்லேன்னுச்சு. ஏம்மா உங்கள் வயசுக்கு நீங்கள் சாப்பிடாம வரலாமா? சரிப்பா ஒரு 5 இட்லி வாங்கிட்டு வாப்பாண்ண. நீங்கள் நம்ப மாட்டீங்க, யாருமே பல்ல கடிச்சுக்கிட்டு வேண்டாம் 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 நான் பாஸ்டிங் அப்படிங்குது அப்படின்னு நான் வாங்கிட்டு வர சார். வேணாம்ப்பா நான் பாஸ்டிங்ப்பா, சாப்பிட மாட்டேன்பா. என்ன பிடிவாதம், என்ன பிடிவாதம். கடைசியில் ஒரு பன்னு ஒரு டீ கேட்டுச்சு அந்த அம்மா. அப்புறம் தொட்டு பார்த்தா ஜுரம். அப்புறம் ஒரு மாத்திரை வாங்கி போட்டு அப்புறம் டபக்குன்னு எந்திரிச்சிச்சு. காலையில் முதல் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன் இதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா, கொஞ்சம் ஏஜ் ஆனால் நீங்கள் கரெக்டாக உங்கள் லைஃப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும். சட்டம் அல்ல. ஒன்று என்ன மாதிரி முரட்டுத்தனமாக வாழணும். நீங்கள் எப்படி பிரதர் முரட்டுத்தனம்?
எனக்கு ஒரு அசாதாரணமான வெறி இருக்குது. எப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள், கொளித்திருப்பார்கள், முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். யாராவது ஆமென் அல்லேலூயா சொல்ல? அப்படி சொல்லாதவர்கள் வயசு கொஞ்சம் ஜாக்கிரதை. சொன்னவர்களுக்கு நல்ல வயசுல சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்வேன், சாகிற வரைக்கும் நான் கம்பு உண மாட்டேயா. சொல்லுங்கய்யா, சொல்றதுக்கு என்ன பஞ்சமா? சாகிற வரைக்கும் ஸ்டிக்கு அழகா இருக்குன்னு விலை கொடுத்து வாங்கிறாதீங்க. சில பேருக்கு அந்த மாதிரி கிறுக்கு புத்தியெல்லாம் இருக்கும். ஸ்டிக்கு அழகா இருக்குன்னு கம்பை வாங்கி சாகிற வரைக்கும் தனி கட்டையாக நடப்பேன், ஜம்முன்னு நடப்பேன், ஜமீன்தார் மாதிரி நடப்பேன். இன்ன வரைக்கும் ஊழியத்தில் எனக்கு எல்லா இடத்துலையும் என்ன பேர்னா, சகாயரஜனை வந்து புல்பிட்டில் நின்று முன்னாடி அப்படி நிற்கும் போது அப்படி ஒரு வீரம் வருதியா அப்படின்னு தான் கேட்டிருக்கேன் நான். ஆமா, இந்த வரத்தை நான் சாகிற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும். தயவுசெய்து உங்க வாயில சொல்லுங்களேன், எனக்கு கம்புன்ற பிஸ்னஸே கிடையாது. வேணா கம்பம் கூழ் வேணா குடிக்கிறேன், கேப்ப கூழ் வேணா குடிக்கிறேன், கஞ்சி தண்ணி வேணா குடிக்கிறேன். கஞ்சியில் அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கான். அதான் நம்ம பழைய கிளவிகள்லாம் இந்த போட்டுட்டு இருக்குதுங்க. அமெரிக்காவில் கஞ்சியை கெஞ்சி கேட்குறான் லைனில் நின்று. நீராராகத்தை குடித்தா அவ்வளோ பலனா, அவ்வளவு விட்டமின்ஸ் இருக்குதான். ஆமேன். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு ஆழமான காரியத்தில் அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை பாருங்க. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. தயவு செய்து சபையில அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. சபைக்கு வராம துணிகரமா எவ்வளவு பேர் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருவரை ஒருவர் கவனித்து. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. எல்லாரும் இல்ல, சபை கூடி வருதலை யார் விட்டு விடுறாங்களா? சிலர். அந்த சிலருங்கிறத ஒரு ரவுண்டு போடுங்க. அதெல்லாம் விஐபி கேஸ், நம்ம தனியா பார்த்து பேசணும். சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோ. எதுக்காக ஆலயம்? எதுக்காக தேவனுடைய சபை? ஒவ்வொரு குடும்பத்தைக்கும் ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் சொல்லி அந்த குடும்பத்தை கர்த்தருக்கு நேராக நடத்துறதுக்கு தாங்க ஆலயம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க நோ டியூஷன் ஃபீஸ், நோ சார்ஜ். சபை கூடி வருதலை சிலர் விட்டு. ஒரு போதகர் உயிரை கொடுத்து அவருக்கு என்ன நேரம் போகலைன்னா ஒவ்வொரு ஊழியக்காரரையும் இங்கே கூப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஊழியக்காரர் எதை செஞ்சாலும் அவர் ஒழுங்காக செய்வார், அவர் நன்றாய் செய்வார், அவர் ஞானமாய் செய்வார், அவர் சரியாய் செய்வார், அவர் திட்டமிட்டு செய்வாருங்கிறத சபையில் இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கணும். அல்லேலூயா. சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை பார்த்து நேராக ஒரு பிரதர் கேட்டார், ஒரு லீவு நாள் விட மாட்டேங்கிறிய ஐயா, உடனே கூட்ட வச்சிடுறிய. நான் கேட்டேன், எனக்கும் 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கும் சாப்பிடணுங்கிற ஆசையெல்லாம் இருக்குது. நானும் லீவு நாளில் வீட்டில் பேசாமல் என் பிள்ளைங்களோட உட்காந்துக்கிட்டு என் மனைவிட்ட ஒரு நல்ல சாப்பாடு செய்யுன்னு சொல்லி சாப்பிட்லாம். ஆனால் நானும் என் மனைவி என் பிள்ளைங்களும் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆனதுலேருந்து இன்றைக்கி 29 வருஷம், இந்த 30வது வருஷத்துக்குள்ளே நுழைய போகிறோம். எப்படி தெரியுமா வாழ்ந்துருக்கோம்? என் பிள்ளைங்களுக்கு சபை, வீடு, இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. எங்களுக்கும் கர்த்தர், வீடு, அதை தவிர உங்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. எங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நாங்கள் எதையுமே அனுபவிக்க முடியாது, எங்கேயுமே மனசு திறந்து போக முடியாது, லீவுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்? நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். நாட்டம் பிளான்டட், நாட்டப்பட்டவர்கள்.
தேவனுடைய பிரகாரத்தில் எப்படி இருப்பாங்களா? செழித்திருப்பார்கள். ஏன் எங்களுக்கெல்லாம் அந்த ஆசை இல்லையா? ஏன் நாங்கள் அதெல்லாம் தாண்டி இந்த லீவு நாட்களில் இத்தனை ஊழியர்களை புக் பண்ணி ஏன் கூட்டம் நடத்துகிறோம்? சபை மக்கள் வளரணும், சபை மக்கள் உற்சாகம் அடையணும், எந்த குடும்பமும் தொய்ந்து போயிடக்கூடாது. நம்ம கொடுக்குற செய்தி அவங்களுக்கு ஒரு ஏ வைட்டமின் மாதிரி தான். அந்த ஊழியக்காரர் வந்தால் ஒரு பி வைட்டமின் கிடைக்கும், இந்த ஊழியக்காரர் வந்தால் ஒரு சி வைட்டமின் கிடைக்கும், இன்னொரு ஊழியக்காரர் வந்தால் டி வைட்டமின் கிடைக்கும். ஒன்று இவங்க எல்லாரும் போய் சேர்ந்து வீட்டில் ஜபிச்சாதான் மல்டி வைட்டமின் கிடைக்கும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 65 சங்கீதம் 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சங்கீதம் 65 சங்கீதம் 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. ஒரு கிளாப் பண்ணுங்களேன். தயவு செய்த பெண்கள் பக்கம், ஆண்கள் பக்கம். ஏன்பா பரிசுத்த ஆலயமாகி வீட்டில் நன்மையினால் திருப்தி ஆகும்னா அப்படி என்ன பிரதர் கொடுக்குறாரு? என்ன நன்மை கொடுக்குறாரு? புது நன்மையா பழைய நன்மையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு என்ன நன்மை இங்கே கிடைக்குது? என்ன நன்மை கிடைக்குதுன்னு சொல்லவா? அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் உள்ள வரும்போது உங்கள் எலும்புகளை எல்லாம் கர்த்தர் நினமுள்ளதாய் மாற்றுகிறார். உங்கள் நரம்புகளுக்கு ஒரு புது பலன் வருது. உங்கள் சிந்தையில் புது சிருஷ்டியாக மாறுறீங்க. கர்த்தரே சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். ஜெகோவா ராஃபா உங்களோட இருந்து உங்களோட இடைப்படுகிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமேன். சரி, நான் சும்மா வெறும் நன்மைன்னு சொல்ல முடியாது. என்னென்ன நன்மையெல்லாம் தரப்போறாருங்கிறத வரிசையாக சொல்கிறேன். சங்கீதம் 23:6 படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். யாக்கோப்பு 1:17 என்ன படிக்கிறோம்? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த ஒரு மாறுதலும் எந்த ஒரு வேற்றுமை நிழலும் இல்லை. பரலோகத்தையும் பூலோகத்தையும் விசுவாசிகளையும் தேவனையும் இணைக்கிற ஒரு மிகப்பெரிய பாலமாய் இருப்பது கர்த்தருடைய சபை. பக்கத்தில் சொல்லுங்க. பரலோகத்தையும் பூலோகத்தையும் விசுவாசிகளையும் தேவனையும் இணைக்கிற ஒரு பாலம் கர்த்தருடைய சபை. ஆழமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னும் சத்தம் போட்டு ஒரு ஆமென். நேற்றுக்கெல்லாம் உண்மையாலுமே இந்த பிரசன்னத்தில் யாருக்குமே சாப்பிடணுங்கிற எண்ணமே வரல. அதே மாதிரி 17ஆம் தேதி 18ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்ன ஆலயத்தை தாமஸ் அண்ணன் சொன்னாங்க. இந்த சபை ஜபத்தில் எவ்வளோ மடங்கு வளர்ந்து போயிட்டே இருக்குது. நான் அதை கண்கூட பார்க்குறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை. சரிங்க பிரதர், என்னென்ன நன்மைன்னு உங்களுக்கு தெரியணும்ல. எரேமியா 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 31:11. எரேமியா யாக்கோப்பை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அடுத்த வசனம். அவர்கள் வந்து, எல்லாரும் கவனிங்க, அவர்கள் வந்து எங்க வந்து ஆலயத்துக்கு வந்து சொல்லுங்க. எங்க வந்து ஆலயத்துக்கு வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து. உள்ள வந்தாலே ஒரு கம்பீரங்க. பக்கத்துல சொல்லுங்க. உள்ள வந்தாலே ஒரு ராஜாவின் கம்பீரம். பக்கத்துல சொல்லுங்க. உள்ள உட்கார்ந்திருந்த கூனி கூட இயேசுநாதரை பார்த்த உடனே நிமிந்துட்டா. என்ன? ஐயோ ஐயோ. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை. சர்ச்சுக்கு வந்தா என்ன கிடைக்கும்? அப்புறம் என்ன கிடைக்கும்? திராட்சரசம். அப்புறம் என்ன கிடைக்கும்? எண்ணெய். அப்புறம் என்ன கிடைக்கும்? குட்டிகள். அப்புறம் என்ன கிடைக்கும்? குட்டிகள் என்பவைகளாகிய அடிங்க பீஃப் பிரியாணி.
நான் ஒன்று சொல்வேன், வெளியில் எங்கே போய் சொல்லி என் பேரை கெடுத்துடக்கூடாது. ரொம்ப பாசமாக மதுரை மீட்டிங்கில் பிரம்மாண்டமான மீட்டிங். அந்த பாஸ்டர் என்னை விழுந்து விழுந்து கவனிக்கும் போதே நேராக சாம்பார் சாதம் போட்டு கறின்னு கொண்டு வந்து வச்சார். நான் சொன்னேன், நான் ஒன்றும் பேசாமல் ஆட்டுக்கறி தானே, ஆமான்ட்டார். அது வெள்ளாட்டுக்கறி ஒரிஜினல் தான் போடுவோம்னார். நான் சொன்னேன், எங்கள் வீடு தவிர எங்கள் வீட்டில் சிஸ்டர் செஞ்சாலே ஒரு பீஸ் தான் சாப்பிடுவேன், வேணாம் பாஸ்டர் 2 பீஸ் சாப்பிட்டு பாருங்களேன். எத்தனை வருஷமாக தவம் இருந்தாரோ மனுஷன் தெரியல. சாப்பிட்டு முடிச்ச உடனே பக்கத்தில் நம்ம பயல்கள் சொல்கிறாங்க, ஆபிரகாம் சொல்கிறான், அண்ணே நீங்கள் சாப்பிட்டது என்ன தெரியுமா, பீஃப்னே. ஐயோ, சாப்பிட்டதெல்லாம் கலக்குது அல்ல. பீஃப் சாப்பிட்லாமா? நல்லா சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. நமக்கு பழக்கம் இல்லை, அவ்வளவுதான். எத்தனை பேர் பழிவாங்க காத்திருக்கிறாங்கன்னு தெரியல. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில கர்த்தர் அருளும். அப்படின்னா என்ன? இது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இருக்கு. கோதுமைனா என்ன, திராட்சை ரசம்னா என்ன, எண்ணெய்னா என்ன, பரிசுத்த ஆவியான ஆட்டுக்குட்டினா என்ன, கண்ணுக்குட்டினா என்ன. உன் ஆடுகளின் நிலைமை நீ நன்றாய் அறிந்து கொள். பிரைஸ் தி லார்ட். இந்த நன்மைகளுக்காக என்ன பண்ணுவாங்களா? ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஆலயத்துக்கு வருகிறவர்கள் தொய்ந்து போவதே இல்லை. இதை விட ஒரு ப்ராஃபஸி வேணுமா உங்களுக்கு? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆலயத்துக்கு வருகிறவர்கள், ஆலயத்துக்கு வருகிறவர்கள் நொந்து போவதும் இல்லை, தொய்ந்து போவதும் இல்லை. நம்ம கலடுக அப்போ ஏதாவது ஒன்று சொல்லும், கொடுமைன்னு அங்கே போனால் அங்கே 7 கொடுமை வந்துச்சு. அந்த கொடுமையெல்லாம் இங்கே கிடையாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அந்த கொடுமையெல்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். இனி நீங்கள் தொய்ந்து போக மாட்டீங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 26ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். 26ஆம் தேதி மறந்துடாதீங்க. நான் அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டே இருக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம், இந்த அரசு வரவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ ஆலயத்துக்கு ஏன் வர்றோம்? ஆலயத்தில் தான் உபதேசம், ஆலயத்தில் தான் ஆராதனை, ஆலயத்தில் தான் போதனை, ஆலயத்தில் தான் நன்மை. அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்தில் வந்து ஜெபம்னா என்ன நடக்கும்? 1 ராஜாக்கள் எடுத்தவங்க படிங்க, 8ஆம் அதிகாரம் 37, 38, 39, 40 வேகமாக படி. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், லிசன், இத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும், சகாயராஜானாலும் சரி, எபினேசர் ஆனாலும் சரி, எந்த மனுஷனானாலும் சரி, இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை வந்து விரித்து, உள்ளுக்குள்ள யார் இருந்தாலும் கவலைப்படாம விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் அடுத்த வசனத்தை போடுப்பா. உம்முடைய வாசல் ஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராய் இருக்கிறபடினால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக கட்டாயம் பலன் கொடுப்பீராக. செய்வாரா செய்ய மாட்டாரா?
பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, என் உள்ளத்தை பார்க்குறார், என் எண்ணத்தை பார்க்குறார், என் நினைவை பார்க்குறார், என் வழிகளை பார்க்குறார். நான் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறேங்கிறதெல்லாம் பார்க்குறார். உங்களுக்கு சகாயராஜை பற்றி ஒன்றும் தெரியாதுல்ல. நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒவ்வொரு சீட்லேயும் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அது கர்த்தர் என் மேலே வச்ச அபிஷேகம். இங்கே மட்டும் இல்லை, எங்கே போனாலும் மாட்டிக்குவாங்க. எந்த சர்ச்சாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய சர்ச்சாக இருந்தாலும். ஆண்டவருக்கு மகிமையாக நீங்கள் என்னைய பார்த்து ஒரு கேள்வி கேட்டால், பிரதர் நீங்கள் எவ்வளோ பெரிய சர்ச்சில் பேசியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன், கோயம்புத்தூரில் இருக்கிற இம்மானுவேல் சர்ச்சு ஒரே நேரத்தில் 5000 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த பாஸ்டர் என்னை உள்ளே விடும்போது ஒரு நோட்டில் கையெழுத்து வாங்கினார். வெறித்தனமாக ஒன்று சொன்னார், ஆமேன் சொல்லக்கூடாது, அல்லேலியா சொல்லக்கூடாதுன்னாரு. அடப்பாவி, உள்ளே வரும்போதே என்ன கண்டிஷன்? ஆமேன் சொல்லக்கூடாது, அல்லேலியா சொல்லக்கூடாது. உள்ளுக்குள்ளே எங்கேயுமே வாட்சை காணோம். 20 நிமிஷம் தான் பேசணுன்னாரு. எப்படி பேசியிருப்பேன்னு பார்த்துக்கங்க. அப்போ அல்லேலியா மணின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வெளியில் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, என்ன சகாயராஜ் ஒரு அல்லேலியா கூட போடலை அப்படின்னார். அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்களே என்ன. அந்த ஆள் உள்ள நுழையும் போதே அல்லேலியா போடக்கூடாதுங்கிறான், ஆமேன் போடக்கூடாதுங்கிறான். ஆனால் ஒன்று, 5000 பேரும் அட்டென்ஷனில் இருந்தானுங்க. ஏதோ ஒரு குருவி நிற்கிற மாதிரி நான் நின்னேன். அப்படியே ஆண்டவருக்கு மகிமையாக சொல்கிறேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. சரி, கொள்ளை நோய், பஞ்சம், வேதனை, சோகம், பிரச்சனை, தரித்திரம், வறுமை, இதெல்லாம் வியாதி வரும்போது ஒரு மனுஷன் நேரம் எங்கே வரணுமா? சர்ச்சுக்கு தான் வரணுமா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எங்கே வரணும்? சர்ச்சில் வந்து முட்டிக்கால் போட்டுட்டாலே இருதயத்தை பார்க்கிற தேவன் அவனுக்கு பலன் கொடுப்பாரா? அல்லேலூயா. இதே 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 44, 45, 46 பாருங்களேன். நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும். சபையார் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. அவர்கள் நியாயத்தை விசாரிப்பாய். 46 பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவசரப்பட்டுறாதீங்க. அப்படியே கையை கொடுத்துட்டீங்களா? நிறைய பேர் தூங்கிட்டாங்களா? இந்த ஏசி தான் தூங்க வைக்கிது எல்லாரையும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. அப்போ நமக்கெல்லாம் என்ன பேர்? அதை சொல்ல இவ்வளோ யோசிக்கிறீங்க. நமக்கெல்லாம் பேர் பாவிங்க. பாவிய பாவி, ஆமென் சொல்லுங்க. இந்த பாவிய ஆண்டவர் என்னவா பார்த்து ரொம்ப அழகாக நம்ம பரிசுத்தவான்கள்லாம் பாட்டு எழுதுனாங்க. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டா, ஆவலாய் உன்னை. அல்லேலூயா. இந்த வசனத்தை ரொம்ப அருமையான வசனம். பாவம் செய்யாத மனுஷன். இன்னொரு இடத்துல கவனிங்க, இன்னொரு இடத்துல ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் இந்த பூமியில் இல்லைன்னு இருக்கு. எங்கன்னு தெரியுமா? நீதிமொழிகள். நீதிமொழிகளில் வர்றது ஒரு பாவத்தினாலே அநேக நன்மைகளை கெடுப்பான்னு இருக்கும். 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நீதிமொழிகள் 9 கடைசியை பாருங்க. நீதிமொழிகள் 9 கடைசி. ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் இல்லையே. இதான் அந்த ஒரே பாவத்தினாலே இப்படி வரும் தம்பி. பாவியான மனுஷன் மிகுந்த நன்மைகளை கெடுப்பான்னு இருக்கும். எத்தனாவது வசனம்? நீதிமொழிகள் 9 கடைசியா இது இல்லையே. 10:1 என்னமா செத்த ஈக்கள் தைலத்தை, சாரி
பிரசங்கி மன்னிச்சிருப்பா, பிரசங்கி 9 கடைசி போடுப்பா. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பாத்தீங்களா? பாவி எவ்வளவு நன்மையை கெடுப்பானா? ஐயோ பேசுங்களே. பாவி எவ்வளவு நன்மையை கெடுப்பானா? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டுக்காரம்மா பால் கொண்டாந்து கொடுக்குறாங்க, ஒரே ஒரு சொட்டு விஷம் ஊற்றுனா போது ஒத்துக்குவீங்களா? ஒரு சொட்டு விஷம் அதில் ஊற்றுனா ஒத்துக்குவீங்களா? அப்போ அந்த ஒரு சொட்டு விஷம் கூட இல்லாமல் இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. பாவியான மனுஷன் மிகுந்த நன்மைகளை கெடுப்பான்னு இருக்கு. ஆனால் கேத்தலிக் பைபிளில் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரே பாவத்தினாலே மனுஷன் அநேக நன்மைகளை கெடுப்பானோ. நான் சொல்ற கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நம்ம செய்கிற ஒரு பாவம் அநேக நன்மைகளை கெடுத்துரும். இப்போ பெற்றவங்கெல்லாம் பிள்ளைங்களை பெற்றவங்கெல்லாம் கவனிங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நம்ம செஞ்ச பாவம் தான். சத்தமே வரமாட்டேங்குதே, சத்தம் வரலையே. அப்போ பெற்றவங்க என்ன பண்ணணும்? தாழ விழுந்து உபவாசம் பண்ணி, ஆண்டவரே என் பாவத்தை என் சாபத்தை என் சந்ததிகளுக்குள்ள கொண்டு போகாதீங்க, அவர்களை எல்லாம் பரிசுத்தமாக்குங்க. சத்தமா ஒரு ஆமென். எனக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் தண்டனை கொடுங்க. அல்லேலூயா. என்ன சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, சங்கீதக்காரன் எழுதுறான் 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் படிங்களே. சங்கீதம் 27 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இதை இப்படி படிங்க. என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக, அதன் நிமித்தம் அவருடைய கூடாரம் எதுங்க? அவருடைய கூடாரம் எதுங்க? இந்த தேவனுடைய ஆலயம். அந்த கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதோட நிக்கலங்க. 7வது வசனத்தை பாருங்க. நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். அல்லேலூயா, ஆமென். சரி, இப்படி தாவீது இந்த ஆலயத்தை ரசிச்சு 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 உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும் ஆண்டவரே. அல்லேலூயா. சங்கீதம் 36ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். எனக்காக பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும், நீங்க பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தாலும், ஓடி ஓடி உழைச்சாலும், உயிரை கொடுத்து சம்பாதிச்சாலும், உயிரை கொடுத்து நீங்கள் வேலை செஞ்சாலும் வாங்குற காசு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியலங்க. ஆனால் ஆலயத்துக்கு வந்துட்டு போனால் அங்கே ஒரு மிஸ்டர் சம்பூரணம்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களை சம்பூரணமாக்கி அனுப்புவார். அவர் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இங்கே வந்தாலே ஒரு சம்பூரணம். நான் ஒன்று சொல்லவா? எவ்வளவு பெரிய கிரிமினல் கேஸாக இருந்தாலும் சரி, நான் சொல்றத கவனிக்கிறீங்களா? உங்க உயிர் சேதத்தை விட வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த கட்டத்தில் கூட நீங்க என்ன பண்ணலாம்? ஊழியக்காரனாகிய என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு 3 நாளோ 10 நாளோ 7 நாளோ இந்த சர்ச்சுக்குள்ளே கடங்க. நீங்க கதவை திறக்கிற நாள் அற்புதத்தின் நாள் ஐயா. நீ எழுதி வச்சுக்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு சபையை நாங்கள் எப்படி கட்டியிருப்போம், ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் எப்படி இப்போ நான் சில விஷயங்கள் எல்லாம் சொன்னால், பிரதர் இவ்வளவுலாம் சந்திச்சிருக்கிறீங்களா? சந்திக்காதது எது? என்ன சிஎம்ஐ மட்டும்தான் போய் சந்திக்கலை. அல்லேலூயா. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை
சந்தோஷமா ஒரு ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 4:23 மத்தேயு 4:23 பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து. பக்கத்துல சொல்லுங்க, ஆலயத்துல தாங்க உபதேசமே கிடைக்கும். ஏன் உங்க பிள்ளைங்களை எல்லாம் கொண்டாந்து இங்க உட்கார சொல்றோம் தெரியுமா? உங்களுக்கு அடங்காத பிள்ளைங்க இங்க உபதேசத்துல அடங்கிரும். சத்தம் வரல, இவ அடங்கவே மாட்டேங்கிறா பிரதர். உள்ள பரிசுத்தாவியானவர் வந்தவொன்னு அடங்கிருவாங்க. பிரதர் என் பிள்ளை திருந்தவே மாட்டேங்கிறா, இங்க வரக்கூடிய உபதேசம் திருந்திரும். உயிரோடு இருக்கிறவங்க மட்டும் என்ன கையை உயர்த்தி பாருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காய்கறி மார்க்கெட்டுக்கு போனேன். ராத்திரி 10 மணிக்கு இந்த மணி அண்ணன் வர்றாங்கல்ல, சாரி ரவி அண்ணன், இப்போ ஆலங்குடி போயிருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் தான் சமையல் நடக்குது. மார்த்தாள் ஊழியம் சிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் காய்கறி இன்றைக்கி இன்றைக்கி யாரோ ஒருத்தர் வள்ளலார் திருவிழாவா, மகாவீரர் ஜெயந்தியா, அதனால் இன்றைக்கி ₹1 ஆடு கோழி எதுவும் வெட்ட மாட்டான். ஆனாலும் இதுலேயும் நான் கறி வாங்கிட்டேன். எப்படி பிரதர்? கொல்லை பக்கம் வச்சு ஒருத்தன் உரிச்சிக்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. வர்ற ஊழியக்காரரை வெறுமையாக அனுப்ப முடியாது, அவருக்காக நம்ம சமைக்கணும். அவன் நேற்றுக்கே சொல்லிட்டான், நான் கொல்லை பக்கம் உரிப்பேன், நீங்கள் முகப்பில் வராதீங்க, கொல்லை பக்கம் வாங்கன்னு. எத்தனை பேருக்கு சந்தோஷம்! என்ன நல்ல கவனிங்க. அந்த காய்கறி கடையில் போய் காய் வாங்கும்போது ஓனர் உட்காந்துருக்கிறான், மகன்காரன் நிற்கிறான், தம்பிக்காரன் இங்கே நிற்கிறான். எப்பயுமே அப்படி தான் நிற்பாங்க. ஏன் அந்த கடையில் நான் போய் ஜாமான் வாங்குவேன் அப்படின்னா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பான். எப்பயும் சிரிச்ச முகமாக வேலை செய்வான், சலிக்கவே மாட்டான். நான் போன நேரம் ஒருத்தர் கூட இல்லை. போய் பைக்கில் நிப்பாட்டி 1 கிலோ தக்காளி கொடுப்பா, 1/2 கிலோ முட்டைக்கோஸ் கொடுப்பா, 100 இஞ்சி கொடுப்பா, 10 ரூபாய்க்கு மல்லித்தலை கொடுப்பா, சேனக்கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கியா, சோப்பு கிழங்கு இருக்கா, இல்லைண்ணே வெள்ளை தான் இருக்குது, வெள்ளைன்னா ஒதிக்கிறேன், நமக்கு ஆகாது வெள்ளை, சோப்பு கிழங்கு தான் வேணும். உருளைக்கிழங்கு இனிப்பு இல்லாத கிழங்கு இருக்குதா, அண்ணன் இன்றைக்கி வந்திருக்குண்ணே போடு. எல்லாம் போட்டு முடித்த உடனே பையை எடுக்கிறதுக்காக பைக்கில் இருக்கிற அந்த பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ளே நான் எப்பயும் பை வச்சுருப்பேன். அந்த பையை வெளியில் எடுத்தேன். வெளியில் எடுத்தோடனே இந்த ஓனருடைய பையன் கேட்குறான், சார் நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டான். நான் கேட்டேன், ஏன் உன் கடைக்கு நான் வருஷக்கணக்காக வந்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நாள் கூட நீ இப்படி கேட்டதில்லை. இல்லை சார், நீங்கள் இந்த டேங்கை திறக்கும் போது ஒரு லெட்டர் வெளியில் வந்துச்சு, அந்த லெட்டர் பார்த்தா கவர்மெண்ட் லெட்டர் மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாருன்னு நானாக யோசிச்சுக்கிட்டு, அதான் எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன், இவ்வளவு அறிவு எங்கள் பயலுக்கு கூட கிடையாதுப்பா. ஒரு லெட்டரை பார்த்து இந்த அளவுக்கு சென்சிட்டிவாக கரெக்டாக ஒரு அதை சிந்திக்கிற ஒரு ஆற்றல் உனக்கு இருக்க, வெரி குட்னு. காய்கறி கடையில் உட்காந்துருக்கிற அவங்க அப்பா குஷ்டர், ஆகா தான் மகனை வெரி குட்ங்கிறான்ட்டு. என்னடா இந்த ஆள் குதிக்கிறாருன்னு நான் பார்த்தா, அவர் சொல்கிறாரு காய்கறி கடைக்காரர், சார் இந்த மாதிரி விஷயங்கள் அவன் கெட்டிக்காரன் சார், என் விஷயங்களில் தான் சார் பைத்தியக்காரன் அப்படின்னார். இப்போ நல்லா கவனிக்கணும், சுவிசேஷம் எப்படி போகுது பாருங்க, வண்டி எப்படி ஓடுது. எனக்கு வீட்டுக்கு நேரமாகுதுன்னா கவலை இல்லை. 3 பேர் இன்னைக்கு முங்கம் போடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன், சாட்சியாக சொல்கிறேன். நடந்தது என்ன தெரியுமா? நான் நின்ன பையன்கிட்ட சொன்னேன், நான் வேலை பார்க்குறது ஹெவன்லி டிபார்ட்மெண்ட்டு பான்னு. அது எங்கே சார் இருக்குது? மேலே இருக்குது. அவர் உடனே அங்கே உட்கார்ந்து இருந்த அவங்க அப்பா சொன்னார், அவர் எப்படி பேசுகிறார் பத்தியாடா அப்படின்னார். அவர் எல்லாம் இப்போ 3 பேரும் பொழப்ப விட்டாச்சு, காய்கறி அல்றதெல்லாம் விட்டாச்சு. இப்போ 3 பேரும் என்னையவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறாரு,
நான் 3 பேரையும் பார்த்து கேட்டேன், என்னை யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன். 3 பேரும் சொன்னாங்க யாருன்னு தெரியாது அப்படின்னு. நான் உலக பிரகாரமாக சொல்லணும்னா சகாயமாதான்னு ஒரு பஸ்ஸு ஓடுது இல்லையா, அவருடைய 6வது பையன். இந்த கீழராஜ வீதியில் சகாயமாதான்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸுடைய சொந்த பையன்யா அப்படின்னு. சார் அப்புறம் எதுக்கு சார் பாஸ்டா போனீங்க? அப்படி வா, அடுத்த கட்டம் அப்படி வா. நான் சொன்னேன், என் சாட்சி ஃபுல்லாலாம் சொல்லலை. அப்பாவோட இத்தனை வருஷம் இருந்தேன், அண்ணனோட இத்தனை வருஷம் இருந்தேன், இன்னைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த காய்கறி கடையில் உட்காந்துருந்த ஓனர் எந்திரிச்சு துண்டை விரித்து இப்படி நிற்க ஆரம்பிச்சிட்டார். இவர் நிற்கிறத பார்த்து இவங்க 2 பேரும் இப்படியே நிற்கிறாங்க. இந்த ஓனர் ஜோக் அடிக்கிறாரு, சார் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல சார். அப்படி என்னையா நான் பேசினேன்? இல்லை சார், தேசங்கிறீங்க, 40 கோடி ஜனம் பட்னிங்கிறீங்க, ஓட்டு யாருக்கு போடணுங்கிறீங்க, என்ன மாதிரி அரசு இருக்குங்கிறீங்க, என்ன சார் நாட்டை புட்டு வைக்கிறீங்க, இதெல்லாம் இப்போ இவன்கிட்ட இவ்வளோ நேரம் சொல்லி புத்தி இருந்தால் பொழைச்சிக்கடான்னு சொல்லிட்டு இருந்தேன், தெய்வம் மாதிரி வந்துட்டீங்களே சார். தேசத்தின் நிலைமையை கொஞ்ச நேரம் சொன்னேன், அவ்வளவுதான். இப்போ என்ன தெரியுமா, 3 பேர் ஒரு லைனுக்கு வந்தாச்சு. சத்தியமாக அடுத்த திருப்ப நான் காய்கறி வாங்க போகும்போது 3 பேர் விட மாட்டான், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் 3 பேரையும் சர்ச்சுக்கு வாடான்னு கூப்பிட மாட்டேன். அதில் முதல்ல ஒரு ஆள் லெட்டர் எதுன்னு கேட்டான்ல, அவனை தான் கூட்டிகிட்டு வருவேன். அவனை நல்லா சார்ஜ் பண்ணி அவன் போய் கொடுக்குற சார்ஜில் 2 பேரும் வருவான். அப்படி ஒவ்வொரு ஆத்மாவையும் குறி வச்சு தூக்கணும்னு வைங்க, அதுதான் வின்னிங்க, சோல் வின்னிங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் ஆத்மா ஆதாயம் செய்யணும். அதுதாங்க அவர் கலிலேயா எங்கு சுற்றி அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சொஸ்தமாக்கினார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சொஸ்தமாக்கினார். ஏன் ஆலயத்துக்கு போகணும்? ஆலயத்துக்கு போனாதான் சொஸ்தம். பக்கத்தில் சொல்லுங்க, ஆலயத்துக்கு போனாதான் சொஸ்த மனம். எது சொஸ்த மனம்? சொஸ்த மனம் உடலுக்கு என்னமா? சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன்மா. மனசை நல்லா வச்சுக்கங்கிறாங்கல்ல வீட்டில். இன்னைக்கு நிறைய பேருடைய மனசு நல்லா இல்லாததுனால தானே குழம்பிக்கிட்டு தெரியுறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொஸ்த மனம். ஆலயத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பக்கத்தில். பிரதர், ஆலயத்துக்கு வந்தால் தலையில் இருக்கிற பொடுகெல்லாம் போயிருமா? போயிரும், செத்தே போயிரும். ஒரு ஒரு தங்கச்சி சொன்னிச்சு, எனக்கு தனியாக போய் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தேன். அண்ணே, தெரியாமல் உங்கள்கிட்ட நான் தலையை கொடுத்தேன், தலையில் இப்படி தான் வச்சிங்க, சுருன்னு இறங்குனுச்சு, அது என்னன்னு? எப்படி இறங்குனுச்சு? ஆமாம், மெதுவாக சொன்னேன், அதான் பவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதான் பவர். அவருடைய போர்வை விளிம்பை தொட்ட மாத்திரத்தில் உதிரப்போக்கு நின்றுச்சு. தலையில் கை வைக்கும் போது வியாதி சுகமடையுது. எதுக்கு ஆலயம்? ஆலயத்தில் அமைதி, ஆலயத்தில் ஜபம், ஆலயத்தில் ஆசீர்வாதம், ஆலயத்தில் நன்மை, ஆலயத்தில் ஆராதனை, ஆலயத்தில் விடுதலை, ஆலயத்தில் சம்பூரணம், ஆலயத்தில் மேன்மை, ஆலயத்தில் உயர்வு. ஒரு பிள்ளைக்காக எத்தனை மைல் பிரயாணம் எடுத்து அன்னாள் எருசலேம் தேவாலயத்தில் பிள்ளை கேட்டிருப்பா. என்ன சத்தம் வரல? அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, பிள்ளைகள் கணவனால் வரும் சுதந்திரம் அல்ல, பிள்ளைகள் கர்த்தரால தான் வர்ற சுதந்திரம் அப்படின்னு எங்க தேடி போயிட்டா? ஆலயத்தை தேடி போயிட்டா. ஆலயத்தை தேடி வா, வேலை கிடைக்கும். ஆலயத்தை தேடி வா, நீட்டு எக்ஸாமை ஒழிச்சு விடலாம்.
ஆலயத்தை தேடி வா, எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும். ஆலயத்தை தேடி வா, நர்ஸாக மாறிடலாம். ஆலயத்துக்கு வா, டாக்டர் ஆயிடலாம். இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லிடுங்க பக்கத்தில். ஆலயத்துக்கு வா, என்னைய பார்க்காதீங்க திருன்னு. ஆலயத்துக்கு வா, நல்லா இருப்ப. ஆலயத்துக்கு வா, ஒழுங்காக சமைக்க கற்றுக்குவ. அப்படி சொல்லுங்க பக்கத்தில். ஆலயத்துக்கு வா, ஒழுங்காக சமைக்க. சும்மா இந்த கடமைக்கு சமைக்கிற பொழப்பெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக சமைக்க கற்றுக் கொடுக்குற இடமே ஆலயம்தான். சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமாக ஒரு ஆமென். ஆலயத்தில் உபதேசம், ஆலயத்தில் போதனை, ஆலயத்தில் என்னது விடுதலை, ஆலயத்தில் ஆராதனை, எல்லாமே தேவனுடைய ஆலயத்தில். மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இதை மட்டும் படித்து முடிச்சிருவோம். சங்கீதம் 92 சங்கீதம் 13 வசனம். சங்கீதம் 92 சங்கீதம் 13 வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். எப்படிங்க? எல்லாரும் சொல்லுங்க, எப்படிங்க? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். யார் நாட்டப்பட்டவர்கள் தெரியுமா? சங்கீதம் 52 8 9 படிங்க. சங்கீதம் 52 8 9 படிங்க. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க. தேவனுடைய ஆலயத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? இன்னொரு முறை சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்களா? செழித்திருப்பார்கள்.